Hi guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil. நான் உங்கள் ஏபிஜே அனைவருக்கும் வணக்கம் and welcome back to yet another video of Cricket Talks Tamil. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசுடைய அடுத்த போட்டி தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயின்ஸ் இந்த போட்டியோட ஒரு ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி தமிழ் தலைவாஸ் குஜராத் ஜெயின்ஸ் கூட இந்த சீசன் ஆடின போட்டியில் வந்துட்டு தோல்வி அடைஞ்சோம். அது எங்க பிளே பண்ணோம் அப்படின்னா தமிழ் தலைவாசோட ஹோம் கிரவுண்ட்ல ஆடணும். ஸோ பட் அந்த போட்டியை வந்து நம்ம தோல்வி தான் அடைஞ்சோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான போட்டி கண்டிப்பா. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நம்ம மட்டும் தோல்வி அடைஞ்சோம். இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிச்சு ஆகணும். ஜெய்ப்பூர் கூட தோல்வி அடைஞ்சோம். அதுக்கு முன்னாடி 4 மேட்ச் கண்டினியூஸா வின்னு, அதுக்கடுத்து ஒரு தோல்வி. அண்ட் இப்போ இதுக்கு அடுத்து ஒரு 5 மேட்ச் இருக்குங்க. ஸோ இந்த சீசன் முடிகிறதுக்கே தமிழ் தலைவாசுக்கு இன்னும் 5 மேட்ச் இருக்கு. ஸோ இந்த 5 மேட்சுமே வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான கேம்ஸ் ஃபார் தமிழ் தலைவாசுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா குஜராத் கூட ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கடுத்து யூபி யோதாஸ் கூட பிப்ரவரி 6ஆம் தேதி ஒரு போட்டி இருக்கு. அதுக்கு அடுத்த மேட்ச் என்னைக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி 11 புனேரி பல்டன்ஸ் கூட, அண்ட் அதுக்கப்புறம் பிப்ரவரி 14 தபாங்கல்லி கூட, அண்ட் பிப்ரவரி 18 பெங்கால் வாரியர்ஸ் கூட நம்மளுடைய கடைசி போட்டி. அதோட இந்த லீக் சீசன் முடிவுக்கு வருது. ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து டேபிள்ல வந்து எந்த பொசிஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் வந்துட்டு 9வது இடத்துல இருக்காங்க. 17 மேட்ச் ஆடி 7 வெற்றி 10 தோல்வியோட 9வது இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு மேட்ச் இந்த குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச் வந்துட்டு நம்ம தமிழ் தலைவாஸ் ஜெயிச்சாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்துட்டு 7வது பொசிஷனுக்கு போகலாம். பெங்கால் வாரியர்ஸ் கீழே தள்ளிட்டு நம்ம வந்துட்டு 7வது இடத்துக்கு போகலாம். பட் பெங்கால் வாரியர்ஸும் திருப்பி கம்பேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா டாப் 5ல வந்துட்டு டாப் 6 பொசிஷன் வந்துட்டு முதல் 3 பொசிஷன் வந்துட்டு ஜெய்ப்பூர், புனேரி அண்ட் தபாங்கல்லி வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு சீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். கடைசி இருக்கு 4, 5, 6 அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு நம்ம தமிழ் தலைவாஸ் ஏதாவது ஒரு இடத்துல பூர முடியுமா அப்படின்னு யோசிக்கணும். பட் அதுக்குமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு செம்ம ஹெவியான ஒரு காம்படிஷன் இருக்குங்க. ஏன் அப்படின்னு வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னும் நமக்கு வந்து பெங்கால் வாரியர்ஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பெங்களூர் புல்ஸ் இருக்காங்க, குஜராத் இருக்காங்க, பட்னா பைரேட்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்க 4 டீமே வந்துட்டு நமக்கு ஹெவி காம்படிஷன் கொடுக்குறாங்க. ஸோ நமக்குமே வந்துட்டு பட்னா பைரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 13 பாயிண்ட் டிஃபரன்ஸ். நமக்கு வந்துட்டு பட்னா பைரேட்ஸ் வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா ஒரு மேட்ச் ஆடி இருக்காங்க. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஸ்டில் ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. அதுக்கு முதல் போட்டியா வந்துட்டு இன்னைக்கு குஜராத் ஜெயின்ஸ் மேட்ச் ஜெயிக்கணும். இந்த குஜராத் ஜெயின்ஸ் போட்டியை ஜெயிச்சாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய போட்டிகள்லாம் நம்ம வந்துட்டு யூபி யோதாஸ் கூட இருக்கு. அது ஓரளவு வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்பயும் பண்ற மாதிரி டிஃபென்ஸ் பக்காவா பண்ணோம்னா ஜெயிச்சிடலாம். புனேரி பல்டன்ஸ் மேட்ச் தான் கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் ஈஸியான மேட்ச்னு சொல்லலாம் தபாங்கல்லி. ஆனா தபாங்கல்லியும் வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்துட்டு கம்பேக் கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்துட்டு ரொம்ப ஈஸியா இட போட முடியாது. அதுக்கப்புறம் பெங்கால் வாரியர்ஸ். ஸோ இருக்க போற எல்லா மேட்சுமே வந்து ரொம்ப ஒரு குரூஷியலான மேட்ச். இந்த எல்லா மேட்சுமே நம்ம வந்துட்டு அடுத்த 5 மேட்சுமே நம்ம வின் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா ஷியோர் நம்ம வந்துட்டு பிளே ஆஃப்ஸ்க்கு போக முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா 40 பாயிண்ட்ல இருக்கும். அடுத்து வர 5 பாயிண்ட் இன்னைக்கு மேட்ச் சேர்த்து 5 மேட்சுமே ஜெயிச்சோம்னா 5 into 5 வந்து 25 பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பா 65 பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் எப்படின்னா ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான் சொல்லுவோம். 5 மேட்சுமே ஜெயிச்சு நம்ம உள்ள போறதுன்றது ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். ஏன்னா இப்ப மத்த டீம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அவங்க வந்துட்டு எல்லா மேட்சும் ஜெயிச்சு அவங்க உள்ள போயிட்டாங்கன்னா அதுக்குமே வந்துட்டு ஒரு டஃப்பான ஒரு இதுவாக தான் இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ் வந்துட்டு லாஸ்ட் மேட்ச் ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ் நம்ம தோத்ததுக்கான ஒரு காரணம் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோச்சோட ஒரு சப்ஸ்டியூஷன் டாக்டிக்ஸ் தான் சொல்லலாம். முதல் 10 மேட்ச் நம்ம வந்துட்டு 9 மேட்ச் கிட்ட தோத்ததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா முதல் 9 மேட்ச் வந்துட்டு கிட்டத்தட்ட 7 மேட்ச் நம்ம தோத்ததுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் தலைவர் கோச்சுடைய ஒரு சப்ஸ்டியூஷன் தான். ஸோ கோச் சும்மா சப்ஸ்டியூஷன் பண்ணிவிட்டே இருந்தார். அதை வந்துட்டு லாஸ்ட் சீசன் வந்து வின்னிங் காம்பினேஷன் அந்த பிளேயிங் செவனை மாத்திட்டு புதுசா பிளேயருக்கு வாய்ப்பு கொடுத்தா அதனால தோத்துக்கிட்டே வந்தோம். ஸோ கடைசியா நம்ம வந்து 4 மேட்ச் கண்டினியூஸா வின் பண்றதுக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஸ்டியூஷனுமே அவர் வந்துட்டு பண்ணல. அதாவது வந்துட்டு பிளேயிங் செவனை இறக்குனாருன்னா அந்த பிளேயிங் செவனை நம்பி நீ இறங்கி ஆளுக்கு அப்புறம் அது 1 டைம் கபிலா அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுத்தாரு. ஸோ இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிமான்ஷுவா இருக்கட்டும், ஆதித்யா பவரா இருக்கட்டும், அபிஷேகா இருக்கட்டும், சாகரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மோஹிதா இருக்கும், சாஹில் குலியாவா இருக்கட்டும், நரேந்திர கடலா இருக்கும், எல்லாருக்குமே வந்துட்டு நீ இறங்கி ஆடு கபிலா இது 1 டைம்னு சொன்னே அவங்களுக்கு வந்து செம்ம கான்பிடன்ஸ் வச்சு அதை வச்சு அவங்க பக்காவா போய்கிட்டு இருந்தாங்க. பட் லாஸ்ட் மேட்ச்ல என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் 20 நிமிஷத்துல வந்துட்டு அதே பிளேயிங் செவனை மாத்தாம அப்படியே பக்காவா வச்சிருந்தாரு. அடுத்து வந்துட்டு முதல் 15 நிமிஷத்துக்கு கிட்டத்தட்ட மாத்தவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா நம்ம டீம் வந்து ஆல் அவுட் ஆக போறோம் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் போகும்போது சூப்பர் டாக்கர் சிச்சுவேஷன் என்ன பண்ணாருன்னா 2 ஈரானியன் டிஃபெண்டர்ஸ் இறக்கி விட்டாரு. யாருன்னா முகமது அமீர் ஹுசைன் பஸ்டாமி, அதுக்கப்புறம் வந்துட்டு காபுராங்கியை வந்துட்டு இறக்கி விட்டாரு. அவங்களுமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியறது கூட ஒரு 10 நிமிஷம் வந்துட்டு வேற லெவலா வந்துட்டு சூப்பர் டாக்கர்ஸ் தான் போட்டு டீமுக்கு நல்லாவே வந்துட்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. பட் அதை வந்துட்டு கோச் என்ன திங்க் பண்ணா, ஓ பரவாயில்லப்பா இவங்க நமக்கு பாயிண்ட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, அப்ப இவங்களை வச்சு நம்ம வந்துட்டு கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் என்ன பண்ணாருன்னா சாகர் ராத்தியன், சாஹில் குலியாவை வெளில உட்கார வச்சு பிளேயிங் செவன்ல 7 பேரும் மேட்ல இருக்கும்போது வந்து என்ன பண்ணாருன்னா இது முகமது பஸ்டாமியும் அதுக்கப்புறம் வந்துட்டு காபுராங்கி 2 பேருமே வந்துட்டு நீ இறக்கி விட்டாரு உள்ள. அங்கதாங்க ட்விஸ்ட் நடந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு முதல் 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்குள்ள அந்த ஒரு கோஆர்டினேஷனே இல்ல. ஒரு 10 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 3 பாயிண்ட் 4 பாயிண்ட் மட்டும் தான் தமிழ் தலைவர் எடுத்திருந்தாங்களே தவிர்த்து கொடுத்த பாயிண்ட் 13 பாயிண்ட் ஜெய்ப்பூருக்கு. ஸோ அதுல வந்துட்டு ஒரு ஆல் அவுட் வேற நிகழ்ந்துருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா டீம் டிஃபரன்ஸ் வந்துட்டு 10 பாயிண்ட் மேல போயிருச்சு. அந்த 20th மினிட் டு 30th மினிட்ல வந்துட்டு மேட்சை கை விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு தமிழ் தலைவாசனால திருப்பி அந்த மேட்ச் வந்து திருப்பி இறுக்கி பிடிக்கவே முடியல. ஸோ மேபி அந்த சிச்சுவேஷன்ல கோச் வந்துட்டு என்ன பண்ணிருக்கலாம்னா
அமீர் ஹுசைன் பஸ்வாமி அண்ட் கபுராங்கி வந்துட்டு வெளில தூக்கிட்டு சாகர் ராத்தை சாகிப் உள்ள கொண்டு வந்தா அந்த கெமிஸ்ட்ரி இருந்து மேபி நம்ம இன்னும் கொஞ்சம் டிஃபென்ஸ் பெட்டரா பண்ணியிருந்தோம்னா நம்ம அந்த மேட்ச் வந்துட்டு அட்லீஸ்ட் டை இல்லாட்டி கிட்டத்தட்ட ஒரு லெஸ் தேன் 7 பாயிண்ட்ஸ் தோல்வி வந்துட்டு மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் கோச் இன்னைக்கு மேட்சுமே வந்துட்டு பண்ணி ஆகணும். அதாவது என்னன்னா சப்ஸ்டியூஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சப்ஸ்டியூஷன் எதுக்குன்னா தேவையான டைம் மட்டும் சப்ஸ்டியூஷன் மாத்திட்டு திருப்பி அதே பிளேயிங் செவன் கொண்டு வரணும். இப்போ இந்த பிளேயிங் செவன் கடந்த 2 சீசனா ப்ளே பண்றாங்க. லாஸ்ட் சீசன் இதே பிளேயிங் செவன் தான், இந்த சீசன் இதே பிளேயிங் செவன் தான். ஒரு 2 அதாவது இந்த இருக்க 7 பிளேயர்ஸ்க்குமே நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க. ஸோ சாகர் ராத்தே, சாஹில் குலியா, அதுக்கப்புறம் வந்துட்டு மோஹித், அபிஷேக், அஜின்கியா பவர், நரேந்திர கண்டலா, ஹிமான்ஷு யாதவ், நான் இவங்க 7 பேருக்குள்ளேயும் வேற லெவலான ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கு. ஸோ ஒருத்தர் டேக்கிள் பண்ண போனார்னா பக்காவா எடுத்து பேக்கப் கொடுக்கறதுக்கு ஆள் வந்துட்டு ரெடியா இருக்காங்க. ஸோ கண்டிப்பா கோச் வந்துட்டு இந்த பிளேயிங் செவன் வந்துட்டு ரொம்ப பட்டி டிங்கரிங் பண்ணாம இதே பிளேயிங் செவன்ல மேட்ச் ஃபுல்லா 40 நிமிஷம் யூஸ் பண்ணாரா கண்டிப்பா நமக்கு வந்துட்டு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்போ பட்டி டிங்கரிங் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு சப்போஸ் நம்ம டீம்ல வந்துட்டு ரைடர் எல்லாமே வெளில உட்காந்துருக்காங்க, ஒரு போனஸ் பாயிண்ட் தேவைப்படுது, இல்ல டச் பாயிண்ட் தேவைப்படுது அப்படின்றப்போ ஒரு ரைடரை மாத்தி விட்டு அடுத்த ரைடு திருப்பி டிஃபென்ஸை மாத்திரம் அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் வந்துட்டு கோச் வந்துட்டு பட்டி டிங்கரிங் பண்ணும். அதை தாண்டி இந்தாப்பா நீ ஒரு 10 நிமிஷம் ஆடுப்பா, நீ ஒரு 10 நிமிஷம் ஆடுப்பா அப்படின்னு பண்ணாருன்னா கண்டிப்பா இன்னைக்கு மேட்ச் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கொடூரமான போயிடும். ஏன் அப்படின்னா குஜராத் ஜெயின்ஸுமே வந்துட்டு ஒரு மஸ்ட் வின் சிச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ குஜராத் ஜெயின்ஸுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்போ 6வது இடத்துல இருக்காங்க. ஸோ 6வது இடத்துல இருக்காங்க அப்படின்னாலுமே வந்துட்டு அவங்க கடந்த 2 போட்டியே தோல்வி அடைஞ்சாங்க. கடைசியா 5 மேட்ச்ல 2 மேட்ச்ல ஜெயிச்சிருக்காங்க, 3 மேட்ச் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களோட பிளே ஆஃப் ஸ்பாட்டை அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணிப்பாங்க அப்படின்றது தான் அவங்களோட ஒரு முடிவா இருக்கும். ஸோ தமிழ் தலைவாஸ்க்கும் அது வந்துட்டு ஒரு நமக்கும் ஒரு பிளே ஆஃப் ஹோப் இருக்கு. ஸோ குஜராத்துக்கும் ஒரு பிளே ஆஃப் ஹோப் இருக்குன்றப்போ 2 டீமே வந்துட்டு மஸ்ட் வின் சிச்சுவேஷன் தான் போவாங்க. குஜராத் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா 2 மேட்ச்மே ஒரு தோல்வி அடைஞ்சாங்கன்னா குஜராத் வந்துட்டு ஹரியானா கூட ஒரு தோல்வி, அதுக்கப்புறம் வந்துட்டு பட்னா பைரட்ஸ் கூட தோல்வி. ஸோ பட்னா பைரட்ஸ் கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு 20 பாயிண்ட் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு, ஹரியானா கூட வந்துட்டு 30 பாயிண்ட் தான் எடுத்தாங்க. ஸோ தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் இன்னைக்கு வந்துட்டு எப்பயும் போல தாறுமாறா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இன்னைக்கு குஜராத் ஜெயின்ஸை ஜெயிக்க முடியும். ஸோ குஜராத் ஜெயின்ஸ் ஒன்றும் அவ்வளவு தோக்கடிக்க முடியாத டீம் அப்படின்னு வந்துட்டு கண்டிப்பா எதுவுமே சொல்ல முடியாது. அவங்களையும் நம்மளால தோக்கடிக்க முடியும். பட் அதுக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா கொஞ்சம் பேஷியன்டோட நம்ம வந்துட்டு பிளே பண்ணும். ஸோ அவசரப்பட்ட அட்வான்ஸ் டேக்கிள் போடுறது, நான் சோலாவை போய் டேக்கிள் பண்ண போறேன் அப்படின்றது. ஸோ ரைடர்ஸ் வந்துட்டு பாயிண்ட்ஸ் விட்டதுக்கு அப்புறமா ஐயோ என்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்னு ஒரு இன்டென்ட்டோட காட்டினாங்க. அதாவது வந்துட்டு ஒரு பக்காவான ஒரு இன்டென்ட், ஒரு ஸ்பார்க் காட்டி பிளே பண்ணாங்க. கண்டிப்பா தமிழ் தலைவாசி குஜராத் ஜெயின்ஸ் மேட்சை வந்துட்டு வின் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த போட்டியை பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணீங்கன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்துட்டு குஜராத் ஜெயின்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்துட்டு பார்த்து யாரும் பயமா இருக்குன்னா ஃபசல் ட்ரெச்சிலி, அதுக்கப்புறம் சொம்பீர், அதுக்கப்புறம் ரோஹித் குலியா கூட இந்த சீசன் ரொம்ப ஆடல. ஸோ சொம்பீர் அண்ட் ஃபசல் ட்ரெச்சிலியை பார்க்கும்போது தான் ரொம்ப இதுவா இருக்கு. ஏன்னா அவங்க டீமோட டிஃபென்ஸ் அவங்க தான் கட்டி காப்பாத்துறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்க டீம்ல வந்துட்டு ராகேஷ்னு ஒரு ரைடர் இருக்காரு பாருங்களேன். ஸோ வேற லெவலா வந்துட்டு பண்ணாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ராகேஷ் அண்ட் சோனு அவங்க எல்லாம் வந்துட்டு குஜராத் ஜெயின்ஸோட முதல் போட்டி இந்த சீசன்ல வேற லெவலா வந்துட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க டீமும் வந்துட்டு குறைச்சி எடுக்கணும். பெரிய பெரிய பிளேயர்ஸ் பக்கா வந்துட்டு கிளச் டைம்ல பிளே பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்துட்டு ஒரு பெரிய டீம் தான். ஸோ ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் ஹோப் தமிழ் தலைவாஸ் வந்துட்டு இன்னைக்கு மேட்ச் ஜெயிப்பாங்க நம்புறோம். ஸோ தமிழ் தலைவாஸ் இன்னைக்கு மேட்ச் கண்டிப்பா ஜெயிச்சாகும். ஸோ இந்த மேட்ச் பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.